சவுதி அரேபியாக்கு இப்பதான் யூஎஸ் மேல ஒரு சந்தேகம் வருது. என்ன அக்யூசேஷன் வைக்கிறாங்கன்னா, நீங்க ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் கரெக்டா, ஆனா நீங்க யூஸ் பண்ற எல்லாமே இஸ்ரேலுக்காக மட்டும்தான் இருக்கே தவிர இந்த இடத்துல நீங்க ஏர் டிஃபென்ஸ் பண்ண மாதிரி தெரியலையே அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காங்க. நீங்க இஸ்ரேலை காப்பாத்துறதுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ ஈரானுடைய பசிக்கு தீனி ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ், இந்த ஒரு போர் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னு திரும்பி பார்த்தா அமெரிக்காவுடைய கண்ட்ரி அப்படியே தான் இருக்கும். இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்களுடைய எக்கனாமியா இருக்கட்டும், அவங்களுடைய பங்கு சந்தையா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கும். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். அமெரிக்காக்காரன் என்ன சொல்றான், 11 ஈரானியன் ஷிப்ஸை நாங்க தகர்த்தி எரிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி 1250 டார்கெட்ஸ் நாங்க ஈரான்ல அடிச்சு துவம்சம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சைட்ல இருந்து அபிஷியலா வெளியே விட்டுருக்காங்க. அமெரிக்காவுடைய மிசைல் நாம இந்தியா பக்கத்துல விழுந்திருக்கு அப்படின்னா நமக்கு ஷாக்கா தான் இருக்கு. என்னன்னா, இந்தியன் ஓஷன்ல நின்றுட்டு இருந்த ஈரானுடைய ஷிப் மேல அமெரிக்கா மிசைல் வச்சு தாக்கியிருக்காங்க. தம்பி, அங்க சுத்தி இங்க சுத்தி திரும்ப இந்தியன் ஓஷன்லயே நீ ஒரு மிசைல போட்டிருக்க. அங்கே நின்னா ஓகே, இது இந்தியா பக்கம் வந்துச்சுன்னா வேர்ல்டு வார் 3 மாறக்கூடிய எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. நீங்க அமெரிக்காவை பத்தி, ட்ரம்ப பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.